ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் தமிழ் சீரியல். மொழி சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் இருந்துட்டு நேராக வந்து ஃபோன் பண்ணி அந்த நகை கடைக்காரர்கிட்டே வந்து, சார் நீங்கள் வந்து நகை கடைக்காரர் தானே, உங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து 10 சவரன் நகையை வந்து திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கூட வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்து வந்து பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா வந்து பணம் வந்து அதுக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து கொடுத்தாரு. இந்த விஷயத்தை வந்து வேற எங்கேயும் வந்து வெளியே வந்து சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். அந்த பொண்ணை பற்றி தான் நாங்கள் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து வந்திருக்கோம். நீங்கள் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை மட்டும் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நகை கடைக்காரர்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம மனோகர் வந்து கேட்டு வந்து வாங்குறாரு. ஸோ அப்படி வந்து கேட்டு வாங்கும்போது என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாகவே வந்து நகை கடைக்கு வந்து போனாலே வந்து பார்த்திங்கன்னா நகை வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு சில கடையில் வந்து வாங்குறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் அப்படின்ற ஏகப்பட்ட காரணத்துக்காக எல்லாம் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய அட்ரஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் அவங்க பேர், அதுக்கப்புறம் வந்து யார் கூட வந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் நேமு, அவங்க அப்பா நேமு, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வாங்கியிருக்கீங்களா, அவங்களுடைய அட்ரஸ் இது ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது கண்டிப்பாக வந்து வாங்கியிருக்கோங்க சார், எங்கள் நோட்டில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து ஒன்றும் கவலையே வந்து படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நகை கடைக்காரர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து சொல்லியிருப்பார் போல். எப்படி வந்து அந்த கடையில் வந்து அவள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசினா, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த நகையை வந்து அடிச்சுக்கிட்டு வந்து போனான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து அந்த நகை கடைக்காரர் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க போல். ஒரு பக்கம் வந்து நம்ம மனோகர் வந்து தீவிரமாக வந்து அவள் வந்து யார், எப்படியாப்பட்டவ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து முதல்லேருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தேன். அவள் வந்து உண்மையான ரேணுகா வந்து கிடையாது, அவள் வந்து பார்த்தோன்னா சுடர் தான், அவள் வந்து அவள் கையில் வந்து ஃபோன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து மனோகர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் யாருமே வந்து அந்த வீட்டில் வந்து நம்மளை நீங்கள் வந்து இது பண்ணுறதா இருந்தாலும் வந்து சரியான ஆதாரத்தோடு வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனோகருக்கு வந்து மல்லியுமே வந்து சொன்னாங்க. மல்லிக்குமே வந்து அதுதான் வந்து நம்ம விஜயுமே வந்து உனக்கு வந்து அவன் மேலே வந்து சந்தேகம் வந்து வந்துருச்சா, ரேணுகா மேலே வந்து சந்தேகம் வந்தால் இது வந்து சரிப்பட்டு வராதே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜயுமே வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து மல்லி வந்து அப்போ இருந்தே வந்து அவங்கள பற்றி வந்து எதுவுமே வந்து குறை சொல்கிறதில்ல, அவங்கள வந்து தப்பான நோக்கத்தோட வந்து பார்க்குறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு வந்து எதிராக வந்து பண்ணாங்கன்னா கூட வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து பயங்கரமான வந்து கோவம் வந்துடும். மல்லி நீ வந்து இப்படி வந்து பண்ணி எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து போட்டு திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஆனால் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து திட்டிகிட்டே வந்து சைலண்ட்டாக வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து 3 நாளைக்கு வந்து பேசாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். மல்லி வந்து ஏதான ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடு, என் கண்ணு முன்னாடியே வந்து முழிக்காத, என் பொண்ணுக்கு வந்து அம்மான்னு சொல்லிட்டு வந்து வந்துடாத, எனக்கு வந்து மனைவின்னு சொல்லிட்டு வந்து வந்துடாத, எதுக்காக வந்து நீ வந்து இப்படி என் உயிரை வந்து வாங்கிட்டு இருக்க, உனக்கு வந்து கொஞ்சம் வந்து இடம் கொடுத்து தான் வந்து பிரச்சனையாக வந்து போயிடுச்சு, அதனால தான் வந்து இப்படி தலையில் ஏறி வந்து உக்காந்துக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கியா, உனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தைரியம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கான வாய்ப்புமே வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மல்லி வந்து எப்படியாச்சும் வந்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து ஆதாரம் வந்து கரெக்டாக வந்து கிடைச்சா மட்டும் வந்து போதும், நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து அவளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதோ இல்லை வந்து என்ன பண்ணுறதோ அது வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஆனால் ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து எதுவும் வந்து பண்ண முடியாது இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம மல்லி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதாரத்துக்காக. ஸோ இப்போ வந்து சரியான ஆதாரம் சரியான இடத்துல போயிட்டு வந்து அவங்களுடைய இதை வந்து நோண்டுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் நோண்ட தான் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வரும். ஸோ அப்படி வந்து நோண்ட நீங்கள் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய இதை வந்து வாழ்க்கையை வந்து இழந்துருவீங்க மல்லி. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறதா இருந்தாலுமே வந்து இதில் முடிவில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கு தான் வந்து உங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விஜய் கூட வந்து இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதுதான் வந்து முடிவு பண்ண போகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி ஒரு பக்கம் மனோகர் வந்து தேடவும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மனோகர் வந்து கண்டிப்பாக வந்து மல்லிகிட்டையும் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு இருப்பார். சரி ஓகே, மல்லிகிட்ட சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கூத்து வந்து போயிட்டுருக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அமினிஷியான்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத தான் வந்து மறந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவிங்னா அந்த டிரைவிங் வந்து மறந்துருக்காது, ஸ்விம்மிங் வந்து மறந்துருக்காது, பேசுகிறதுனா தமிழ் வந்து மறந்துருக்காது, இங்கிலீஷ் வந்து மறந்துருக்காது, அவங்க படித்தது எல்லாமே வந்து மறந்துருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவுமே வந்து மறந்துருக்காது, இப்போ வந்து அவளுக்கு வந்து குக்கிங்குமே வந்து மறந்துருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சா அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
ஆன்லைனில் ஆர்டர் பண்ண பாஸ்தா மாதிரி தான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹாட் பாக்ஸில் வந்து தெரியுது. ஏன்னா அவளுக்கு வந்து இட்டாலியன் பாஸ்தானா கொஞ்சம் வந்து க்ரீமியாக அப்படி இப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இது ஏதோ வந்து உப்புமா கிளற மாதிரி வந்து போட்டு வெங்காயம் தக்காளி வந்து போட்டு கிளறி அந்த பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரியே வந்து இருக்குது எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்காங்க போல். அந்த ஆர்டர் பண்ணது வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்கும். இவங்க வந்து தெரியாமல் வந்து வாங்கி வந்து உள்ளே வச்சுட்டாங்களா, இல்லை எப்படி வந்து இவங்களுக்கு வந்து குக்கிங்கே வந்து தெரியாது, சமையல் கட்டு பக்கமே வந்து போனது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த பாஸ்தா வந்து செய்கிறதுக்கான ஒரு இது வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம மல்லி வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து உண்மையாகவே வந்து பாஸ்தா தானா, இல்லை வந்து பாஸ்தா மாதிரி இருக்கிற அவங்களுக்குள்ளேயே வந்து கனவு வந்து வந்துருச்சா, என்ன ஏது அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாவும் வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ எபிசோடு வந்து பார்க்க தான் வந்து தெரிய வரும் இது வந்து உண்மையா இல்லை உண்மையான பாஸ்தாவா என்ன அப்படிங்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.